ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீரமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயையா பக்ருத ஞானாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாக. இறைவன் விபூதி யோகத்தில் விளக்கும்போது அந்த மாயையை கடத்தல், அஞ்ஞானம் என்பது கடந்து வருதல், மாயை கடத்தல் என்பதற்கு சரணாகதிங்கிற உபாயத்தை கொடுத்தார். மாயை கடந்து வருவதற்கு அப்ப சரணாகதிங்கிறது உபாயம். அது கர்மம் அல்ல, ஒரு ஆட்டிடியூட். சரணாகதி இஸ் நாட் கர்மம். ஏன்னா பூவை சமர்ப்பித்தேன், நைவேத்தியத்தை சாமிக்கு சமர்ப்பித்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரணாகதி கிடையாது. சரணாகதி தான் இங்க சொல்றப்படுற சரணாகதிங்கிறது ஆட்டிடியூட். இட் இஸ் நாட் கர்மா. அப்போ அந்த சரணாகதி இன் டீட்டெயில் பார்த்தோம். அந்த மாயைக்கு மம மாயா துரத்தியா அப்படின்னு சொன்னார். கடப்பதற்கு ரொம்ப கடினம். அப்போ அதுக்குண்டான உபாயம் சரணாகதி. இப்போ நாம் நம்மளுடைய முயற்சியில் ஒரு சாதி ஒன்றை அடைவதற்காக நாம் முயற்சி ஆரம்பிச்சிருப்போம். அதுல பல தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகளை மீறி மறுபடியும் நாம் என்ன பண்ணியிருப்போம், முயற்சி செய்திருப்போம். அப்புறம் அதை அடைந்திருப்போம். ஒன்னு என்ன நினைச்சுக்கிறோம், என்னால் அடையப்பட்டது அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். உலகத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அகங்காரத்தினால் அடைய முடியும் போல் தோன்றினாலும் உண்மையில் அது ஈஸ்வர அனுகிரகம்னு ஒரு நடுவில் இல்லாமல் நம்ம எதையும் அடைய முடியாது. என்னதான் நீங்க முயற்சி, புத்தி சக்தி, உடல் சக்தி எல்லாம் பயன்படுத்தினாலும் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிற புண்ணியத்தை அந்த இடத்துல பழுக்க வச்சா மட்டும்தான், ஈஸ்வரனுங்கிற ஃபேக்ட் நடுவில் இன்வால்வ் ஆனாதான் நீங்க அதுல தடைகளை மீறி வெற்றி பெற்றாலும் அதற்கு ஈஸ்வரங்கிற அனுகிரகம் இல்லாமல் நம்ம வெற்றி பெற முடியாது. ஆனா அந்த வேதாந்த அறிவு இல்லாததுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் முயற்சி பண்ணினேன், இத்தனை தடைகள் வந்தது, அதெல்லாம் மீறினேன், நான் அதை அடைந்து வெற்றி பெற்று விட்டேன். அதுங்கிறது அகங்காரத்தினுடைய நிலை. அப்ப என்ன பண்ணணும், நடுவில் யார் வரணும், வந்திருந்தா நம்ம அதை வெற்றி கண்டிருக்கிறோம். என்னுடைய அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்தாலும் அதை அந்த நேரத்துக்கு பழுக்க வச்சு அதுக்குண்டான வெற்றியை கொடுத்தது ஈஸ்வரன். அப்பதான் அந்த சரணாகதிங்கிறது அங்க ஆரம்பிக்குது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா கெட்ட செயல் செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்களேன், தடையே வராது. நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பிச்சோம்னா தான் தடைகள் அதிகமாக வரும். இது லௌகீக விஷயத்தை பொறுத்தவரை. இந்த ஆன்மீக பாதையில் ஞானத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு மோட்சத்தை பெறுவதற்கு என்னிடம் இருக்கிற அறிவு போதாது, பத்தாது. ஏன், அஞ்ஞானத்தில் இருக்கிறோம். அது எது கொடுக்குது, எனக்கு மோகத்தை கொடுக்குது. அதில் நான் மயங்கி இருக்கிற இந்த ஸ்டேஜில் என்னால அந்த என்னை மயக்கி வச்சிருக்கிற மாயையை என்னால் தனியாக போராடி வெற்றி கொள்ள முடியாது, முடியவே முடியாது. அப்போ மாயாவை அட்டாக் பண்ணி நம்ம அவளை ஜெயிக்கணும். ஆனா மாயா யாருன்னு கேட்டா, எது ஒன்று இல்லையோ யாமா சா மாயா. எந்த ஒன்று இல்லையோ வெறும் காட்சிக்கும் தோற்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதை போய் நாம என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ணி வெற்றி கொள்ள முடியாது. அப்போ உடனே இறைவன் ஒரு உபாயம் கொடுக்கிறாரு. நீ அவளை விட்டு நான் யாரு, ஈஸ்வரனை பிடிக்க சொல்றாரு. ஏன்னா ஈஸ்வரன் என்ன சொல்றாரு, அவளை நான் கட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அப்போ நீ என்ன பிடிச்சின்னா தான் மாயை என்ன பண்ண முடியும், கடக்க முடியும். என்னிடம் நீ சரணடைஞ்சிரு, நீ மாயையை எளிதில் கடந்து விடலாம் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கிற உபாயம். ஸோ
பெரிய பெரிய லட்சியம் வாழ்க்கையில் நாம மோட்சத்தை பெறணும், ஞானத்தை பெறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஈஸ்வரிடம் சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் நமக்கு. எப்படிங்க அது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரிடம் முழுமையாக நீங்க சரணாகதி அடையும் போது ஈஸ்வருடைய சக்தி நமக்கு கிடைக்கிறது. ஈஸ்வரனால மட்டும்தான் மாயை கடக்க முடியுங்க. அகங்காரத்தினால் கடக்க முடியாது, முடியவே முடியாது. அப்போ ஈஸ்வரிடம் சரணடையும் போது சரணடைந்து அவருடைய சக்தியை நாம் பெற்றுதான் மாயையை கடக்க முடியும். அஞ்ஞானத்தில் இருந்து நாம் வெளிவர முடியும். இதுதான் ஒரு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர், உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுவாரு? நான் பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கம்பர் வசிஷ்டர்கிட்ட. அவரு அதெல்லாம் கொடுக்க முடியாது, போன்றுவார். எப்ப நீ எனக்கு பிரம்ம ரிஷி பட்டம் குடுன்னு கேட்கறிய, அப்ப எங்க நிக்கிற? நீயே அகங்காரத்தில் நின்றுட்டு இருக்கிற. அதெல்லாம் சொல்ல மாட்டார். அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, போ. இவருக்கு வருமா கோவம்? எப்படிப்பட்ட அரசன் நான் அப்படியா போச்சு, அவ்வளவு தவம் புன்றவன், அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன், நீங்க ஒரு ஆசிரமம் ஒரு குடிசைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. அவருக்கு ஏத்துக்கவே முடியாது, கொடுக்க முடியாது சொன்னா அவரால் ஏத்துக்க முடியாது. அப்புறம் போய் கடுந்தவம். அப்புறம் ஒரு தடவை சொல்லுவார், எனக்கு பிரம்ம ரிஷி பட்டமே வேண்டாங்க. ஞானம் உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவார்? அதே விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்ட்ட, ஐயோ நான் தப்பா கேட்டுட்டேன் வசிஷ்டரே, எனக்கு அந்த பிரம்ம ரிஷி பட்டம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லுவார் விஸ்வாமித்திரர். அப்ப சொல்லுவார் வசிஷ்டர், நீ பிரம்ம ரிஷி. அப்பதான் அந்த பட்டத்தை கொடுப்பார். வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறது மாதிரி நம்ம கொட்டேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேன்றார். ஏன் அங்காத்துல நிக்கிறேன்னு, நீ எப்படி பிரம்ம ரிஷின்னு அவர் கொடுப்பாரு? இது எதுக்குன்னா ஒரு புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். சோ அந்த இறைவனிடம் சரணாகதி அடையும் போதுதான் நமக்கு அந்த ஈஸ்வர சக்தியை பெற்றுத்தான் மாயை கடக்க முடியுமே தவிர வெறும் அகங்காரத்துல நின்று நான் அதை படிச்சுக்கிறேன், நான் இதை புடிச்சுக்கிறேன், நான் இதை எழுதி இப்படி புரிஞ்சுக்கிறேன், நான் அதை புரிஞ்சுக்கிறேன், நான்கிற வார்த்தை வாயில் இருந்து வர்ற வரைக்கும் அஞ்ஞானத்தை கடக்க முடியாது. இட் இஸ் நாட் அ கர்மா, இட் இஸ் an attitude. இதைத்தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மனிதரை ரெண்டா பிரிக்கிறார். மாயையா எழுதிங்க, மீனிங் எழுதிங்க, அப்படியே நம்ம பார்த்து வரலாம். ஒண்ணு எப்படி பிரிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பக்தாகா அபக்தாகா. பக்தர்கள், பக்தராக இல்லாதவர்கள், பக்தியுடன் கூடியவர்கள், பக்தி இல்லாதவர்கள் நம்ம உலகத்துல பார்க்கிறோம். அந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறார் இறைவன். ஃபர்ஸ்ட் வேர்டு மாயையா, கீழே செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்டு, அதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். மாயையினால், மாயையா திருத்தியா விபக்தி, மாயையினால் அபகிருத்த ஞானாகா, ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள். மாயையினால் அபகிருதனா அபகரிக்க, எது? ஞானம் அபகரிக்கப்பட்டவர்கள். எல்லாத்திலும் மாய என்ன பண்ணிட்டா? ஞானத்தை அபகரித்து விட்டாள். ஆசுரம் பாவம், அசுரத்தன்மையை. ஆஸ்ரிதாக அடைந்தவர்களாய். நர அதமாக, மனிதர்களுக்குள் கடையர்கள். யாரு மனிதர்களுக்குள்? அதமம்னா கடையர்கள் அப்படின்னா என்னது? கீழான குணத்தை உடையவர்கள். மனிதர்கள் கடையவர்களாம் ஜாதி வரைச்சு வச்சு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடாது. கீழான குணத்தை உடையவர்கள் எழுதிக்கலாம். துஷ்கிருதி நக, செய்யத்தகாததை செய்பவர்கள். கிருணதாத்து, துஷ்கிருதின செய்யக்கூடாததை செய்பவர்கள்.
யார் அவங்கெல்லாம்? மூடாக, அறிவிலிகள். மாம் என்னை ந பிரபத்தியந்தே, அவர்கள் என்னை அடைவதில்லை. இது யாரை பத்தி இந்த ஸ்லோகத்தில் பேசுறாரு? அபக்தாக, பக்தி இல்லாதவர்கள். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல பக்தாக பத்தி பேச போறாரு. ரெண்டா பிரிச்சுக்கிட்டாரு இறைவன். அபக்தர்களை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் நிறைய கொடுக்குறாரு. என்னென்ன கொடுக்குறாரு? துஷ்கிருதினாக. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தை பிரகாரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற அட்ஜெக்டிவ் யாரு? அபக்தாக்களுக்கு கொடுக்குற அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? அபக்தாக துஷ்கிருதினாக, செய்யத்தகாதவற்றை செய்வாங்க. எது செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை உட்கார்ந்து உட்கார்ந்து செய்வார்கள். அடுத்தது மூடாக, அறிவிலிகள், ரெண்டாவது அட்ஜெக்டிவ். மூணாவது அட்ஜெக்டிவ் பிரபத்தியந்தே. ந பிரபத்தியந்தே எடுத்துக்கணும். அந்த பிரபத்தியந்தோட முன்னால் இருக்கிற ந, அவர்கள் என்னை அடைவதில்லை. அடுத்த அட்ஜெக்டிவ் என்னது? நராதமாக, நம்ப கீழான குணங்கள். அப்படின்னா சுயநலம் உடையவர்கள். கீழான குணம்னு என்ன? சுயநலம் அதிகமா இருக்கிறது, ஏமாற்றுதல், பொய், மற்றவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வது, அதெல்லாம் என்ன தெரியுங்களா? தாமச ராஜச குணத்தை உடையவர்கள். அதுதான் எல்லாமே அதனுடைய குணத்தினுடைய வெளிப்பாடு. தாமச ராஜச குணத்திற்கும் எப்படித்தான் இருப்பாங்க? சுயநலம், ஏமாற்றுதல், கர்வம், மற்றவர்களை மதிக்காமல் இருத்தல், நடத்துதல், இதெல்லாம் அவர்களிடம் இருக்கும். நரதமாக, கீழான குணங்களை உடையவர்கள். அடுத்த அட்ஜெக்டிவ் என்னது? மாயையா பக்ருத ஞானம், அந்த மாயையினால் அந்த ஞானத்தை அபகரிக்கப்பட்டவர்கள், ஞானத்தை பறிகொடுத்தவர்கள். தன்னுடைய அங்கதான் இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற ஞானத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பறிகொடுத்து விட்டார்கள். ஆசுரம் பாவமாசிதா, அசுரர்கள். அசுரர்கள்லாம் உடனே கொம்பு வச்சுக்கிட்டு பல்ல இப்படி வச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அசுரர்கள்னா ரெண்டு தாங்க டெஃபினிஷன். அசுரர்களுக்கு என்ன டெஃபினிஷன் கேட்டிங்கன்னா, கொம்பு பல்லு சிங்கப்பல் நீட்டிட்டு இருக்கிறதுன்னு இல்லை. அது படங்களில் புராணங்களில் படம் போட்டு குழந்தைகளை ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுக்குன்னு கொடுக்குறாங்க. அது அசுரர்கள்ல. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா டெஃபினிஷன்? ஹிம்சா. மற்றவர்களை உடலால், வாக்கால், மனதால் நீங்க ஹிம்சை பண்றீங்கன்னா யூ ஆர் அசுரஹா. இதுதான் டெஃபினிஷன், இறைவன் கொடுக்குற டெஃபினிஷன். அசுரர்களுக்கு இறைவன் கொடுக்குற டெஃபினிஷன். உடலால், வாக்கால், மனதால் மற்ற ஜீவராசிகளை, மனிதன் மட்டும் அல்ல, மனிதனையும் பண்ணக்கூடாது, மற்ற தாவரங்கள், செடி கொடிகள், ஆடு மாடு கோழி மீன் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? ஹிம்சை பண்றவங்க அசுரர்கள். தன்னுடைய சுகத்துக்காக, அதை சுயநலத்திற்காக ஹிம்சை செய்பவர்கள். அடுத்து ரெண்டாவது அன்றுத்தம், பொய். பொய் பேசுறவங்க அப்படிங்கிறத விட, பொய் பேசுறவங்க நான் நல்லா பொய் பேசுறது நம்ம தப்பிச்சுக்குவோம், அப்படி இல்லை. நேர்மை இல்லாதவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப மெய்மை, வாய்மை, சரி ஃபர்ஸ்ட் வாய்மை, உண்மை, மனதில் நேர்மையா இருக்கிறது உண்மை, பேசுற வாக்கு அதே பேசினா வாய்மை, உடல் அதை செஞ்சதுன்னா மெய்மை. இந்த மூணு இருந்தா தான் அவன் நேர்மைன்னு அர்த்தம். உண்மை மனதில் நினைப்பது, வாய்மை வாயில பேசுறது, மெய்மை உடலில் செய்வது, மூணு நேர்கோட்டில் இருந்தா அவனுக்கு என்னன்னு சொல்லுவாங்க டெஃபினிஷன் ஃபார் நேர்மை. அது இல்லாதவர்கள் அசுரர்கள் புரிஞ்சுக்கணும். அன்றுத்தம் போய் பேச மாட்டாங்க, நான் போய் பேசுறதில்ல அதனால நான் அசுரர் கிடையாதுன்னு தப்பிச்சுக்க கூடாது. இந்த மூணு கரெக்டா இருக்கா? என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் பேசணும், அதைத்தான் செய்யணும்பாங்க. இதைத்தான் அந்த மூணையும் தான் அவங்க திருவள்ளுவருடைய வாக்கை நான் போட்டு உண்மை வாய்மை மெய்மைங்கிறது திருவள்ளுவர் போட்டு அமைச்சதுனால நான் அப்படி சொன்னேன். உண்மையில் இந்த மூணு நேர்கோட்டில் இருக்கணும். என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் பேசணும், அதைத்தான் செய்யணும். அதுதான் நேர்மை. ஹானஸ்டிங்கிற வேர்டுக்கு இதுதான். இந்த ஹானஸ்டி இல்லாதவர்கள் அசுரர்கள். அடுத்தது ஹிம்சா, மற்ற உயிர்களை துன்புறுத்துதல், சுயநலத்துக்காக துன்புறுத்துதல். இந்த ரெண்டு குணங்க தாங்க அசுர குணம்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குது. அப்போ அந்த காலத்தில் மட்டும்தான் அசுரர்கள் இருந்தார்களா?
இந்த காலத்தில் அசுரர்கள் இல்லையா? இல்லை தேவலோகத்தில் மட்டும்தான் இது இருப்பாங்களா? மனித லோகத்தில் இருக்க மாட்டாங்களே? இந்த குணமுடையவர்கள் அனைவரும் அசுரர்கள் கலிகாலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த காலம் தான் இருக்கிறாங்கல்ல, இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். நான் மற்றவங்களை ஹிம்சை பண்ணிட்டேன்னா அது கோபத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்லுவீங்க. வாயால் பேசுறது, மனதால் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அசுரத்தன்மையை அடைந்து விட்டேன். அந்த நேரத்தில் நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கேன்? அகம் அசுரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் கல்வியினுடைய பலன். யாரோ மற்றவங்க தான் நினைப்பதை நான், அதுதான் பாயிண்ட். மற்றவங்களை பற்றி அது இறைவனாச்சு அவங்களாச்சு. நான் அசுரத்தன்மையை அடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் அசுரத்தன்மையோடு இருக்கிறோம்? பல சமயம் மாயினால் நம்மளுடைய ஞானம் பறிக்கப்பட்டு விட்டது, பறிபோய் விட்டது. நம்ம இருக்கிற ஞானத்தை என்ன பண்ணிட்டோம்? அப்போ இறைவனிடம் சரணமடைந்து அந்த ஈஸ்வர சக்தியை பெற்றுதான் அவளை நாம் என்ன பண்ணணும்? கடக்கும் போதுதான் நாம் இதிலிருந்து விடுபட முடியும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் யாரை பற்றி சொல்றாரு? நாராதமாக துஷ்கிருதக தீப செயல், அதாவது என்ன சொல்றது, எது தவறான செயல்களை அதை செய்பவர்கள். நராதமான்னு பார்த்தீங்கன்னா சிந்தனையை பொறுத்து தான் அவங்களுடைய குணம் அமையும். அதுதான் நராதமான, அவருடைய சிந்தனை பொறுத்து அந்த குணம் அமையும். ஓகே, இப்போ அடுத்து இது யார் இதை பற்றி பேசுறாரு? அசுரர்களை பற்றி பேசிட்டாரு. அதாவது அபக்தாகா, என்னிடம் பக்தி இல்லாதவர்கள். அடுத்த ஸ்லோகம் பக்தர்களை பற்றி பேசுறார். நீ அடுத்த ஸ்லோகம், அதுக்கு அடுத்த ஸ்லோகம் எல்லாமே பக்தாகா. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாகா சுக்ருதி நோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்னாசு ரர்த்தார்த்தி ஞானீச்ச வரதர்ஷவ. என்ன பண்றார் இந்த ஸ்லோகத்துல? பக்தர்கள், அர்ஜுனா மீனிங் எழுதிக்கலாம். பக்தர்களை பத்தி பேசுறார். அர்ஜுனா சதுர்விதாக, 4 விதமான சுகிருத்தினாக, அங்க துஷ்கிருத்தினாக, செய்யக்கூடாததை செய்பவர்கள் துஷ்கிருத்தினாக. இங்க என்ன சொல்றாரு? சுகிருத்தினாக, புண்ணியசாலிகள். ஏன் புண்ணியசாலிகள்? பக்தர்கள் ஏன் புண்ணியசாலிங்கிற? பக்தி செலுத்தாதவர்கள் பாவம், அதாவது இறைவனிடம் பக்தி செலுத்த முடியலனா அதற்கு காரணம் அவர்களுடைய பாப்பம்ங்கிறார். இறைவனிடம் நீங்க பக்தி செலுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுடைய புண்ணியத்தினுடைய விளைவுங்கிறார். அதாவது நல்ல நற்கர்மங்கள் இந்த பிறவியிலிருந்து எனக்கு ஒரு பக்தி இருக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் அதற்குண்டான புண்ணியத்தை சம்பாதித்து இருப்பவர்கள் அவர்கள்தான் மாம்பஜந்தே, என்னை வழிபடுகிறார்கள். இப்போ 2 வகை புண்ணியங்கள். புண்ணியம் போது நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். புண்ணியம் 50% புண்ணியத்தோட தான் பக்தனும் பிறக்கிறான், அபக்தனும் பிறக்கிறான். இல்லைன்னா மனித பிறவி ஏது? அப்புறம் இவன் பக்தனா மாறுறான், அவன் அபக்தனா இருக்கிறான். 50% புண்ணியம் தானே 2 பேர் பிறக்கும் போது. அப்போ 2 விதமான புண்ணியங்கள் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நாம் நற்கர்மங்கள் செய்கிறோம், அதனால் நமக்கு புண்ணியம் வருது. அது 2 விதமாக செயல்படுகிறது. 50% புண்ணியம் நம்ம கண்ணு முன்னாலே பார்க்கலாம், 2 விதமாக செயல்படுகிறது. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய புண்ணியம் அவனுக்கு செல்வத்தை ஈட்டிக் கொடுக்கும், இன்பத்தை ஈட்டிக் கொடுக்கும், வசதி வாய்ப்புகளை ஈட்டிக் கொடுக்கும். நற்குறத்தில் பிறக்கும் போதே 100 ஏக்கரா 50 ஏக்கரா 20 ஏக்கரா 10 ஏக்கரா சொந்தக்காரனாக பிறப்பான். இவை போன்றவற்றை பெற்றுத்தரும். அது புண்ணியத்தினுடைய என்ன சொல்றது ஒரு விதம். இன்னொன்னு புண்ணியத்தினுடைய இன்னொரு விதம், அது ஆத்மீக புண்ணியம், ஸ்பெஷல் புண்ணியம், ஆத்மீக புண்ணியம். நாம் அவங்க பாருங்க, எங்கு பிறந்திருந்தாலும் சரி, எப்படி பிறந்திருந்தாலும் சரி, அந்த ஆன்மீக நாட்டத்தை அவர்களுக்கு அது கொடுக்கும். இந்த மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க தான் உண்மையில் புண்ணியசாலிங்கிறார் இறைவன். யார் என்ன வேர்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? சுக்ருதி நகக்கு மீனிங் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா புண்ணியம் செஞ்சேன்னா 2 விதமான புண்ணியத்தினுடைய விதம், 2 விதமான இரு விதங்களில் புண்ணியம் செயல்படுவதை நம்ம பார்க்கிறோமே. ஒருத்தர் அந்த புண்ணியத்தில் எப்படி இருக்காரு? நல்ல செல்வம், இன்பம், வசதி வாய்ப்புகள், வீடு, உறவுகள், பெருமை, புகழ், பேர் எல்லாம் கிடைக்குது. அப்படியும் அந்த புண்ணியம் செயல்படும். இன்னொன்று
எங்கு பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் இந்த ஆன்மீகத்துக்கு நாட்டம் வருவதற்கென்று என்ன சொல்லலாம், ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய புண்ணியம். இங்க பகவான் சொல்றது இந்த ஆன்மீக நாட்டத்தை கொடுத்த புண்ணியசாலிகள்னு எடுத்துக்கணும். ஏன் நம்ம உலகத்தை பார்க்கும்போது ஒருத்தரால வசதி வாப்பாடு இருக்காங்க, பிறக்கும் போதே அது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கோல்டு ஸ்பூன் அப்படின்னு அந்த குழந்தை கொடுத்து வச்சது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தை புண்ணியசாலின்னு நம்ம சொல்லிக்கலாம். இறைவன் அவன் அந்த குழந்தைய புண்ணியசாலின்னு சொல்றது இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் செல்வம், சொத்து, பணம் இருக்கிறனால அந்த குழந்தை கிஃப்ட்னு இறைவன் சொல்றது இல்லை. எங்கு பிறந்திருந்தாலும் எப்படி எவ்வளவு இளமையில் கொடுமை, உணவு கிடைக்காமல் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துக்குள்ள நாட்டம் யாருக்கு வருதோ அவங்கதான் யாரு, சுக்ருதினகான்னு இறைவன் சொல்ற. ஏன்னா இதெல்லாம் பாஷ்யம் படுத்தாத்த இறைவன் யார சுக்ருதினகன்னு சொல்றாரு, புண்ணியசாலி. நாம ஜெனரலா சொல்ற புண்ணியசாலிகள் கிடையாது. ஏன்னு கேளுங்க, ஏன் இப்படி சொல்றாரு இறைவன்? அதுவும் புண்ணியம் தானே. அவன் ஆன்மீக நாட்டத்திற்கு அந்த புண்ணியத்தை பயன்படுத்தாததனால் அந்த புண்ணியமே அவனுக்கு அழிவை கொடுக்கிறது. ஈவன்தோ அவனுக்கு செல்வம், இன்பம், வசதிகள், வாய்ப்புகள், புகழ் எல்லாம் இருந்தாலும் அந்த புண்ணியம் அவனுக்கு அது ஆன்மீக நாட்டத்துக்குள்ள வர்றக்கு அந்த புண்ணியம் உதவலினா அந்த புண்ணியமே அவனை நாசம் செய்கிறது. அவனிடம் இருக்கிற சொத்து பத்துகளே அவன் என்ன பண்ணிருது, இந்த பாதைக்கு விடாமல். எனக்கு எல்லாமே இருக்கு, நான் எதுக்கு வேதாந்த வகுப்புக்கு வரணும்? எனக்கு நல்ல கணவன், நல்ல காரு, நல்ல பங்களா, நல்ல வீடு, நல்ல உறவுகள், சொன்ன பேச்சு கேட்கிற பையன், சொன்ன பேச்சு கேட்கிற வேலைக்காரங்க, உறவுகள், பேரு, இத்தனை திறமை, இத்தனை பேர், இத்தனை சாதிச்சிருக்கிற வாழ்க்கையில் இத்தனை பேர் என்னை மதிக்கிறாங்க, எனக்கு முன்னால இத்தனை பேர் வருவாங்க, முன்னால 4 கார் போகுது, பின்னால 4 கார் வரும். அது இல்லை, அது சுக்குருதி நகா இல்லைன்னு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சுக்குருதி நகா இறைவன் சொல்ற சுக்குருதி. அது அந்த செல்வம் அவனை என்ன பண்ணிடுச்சு, நான் எதுக்கு வேதாந்தம் படிக்கணும், எல்லாமே எனக்கு இருக்குல்ல அப்படின்னு என்ன ஆயிரும், செல்வமே அவனை அழித்து விடுகிறது. இந்த பாதைக்கு வள்ளிட என்னது, சம்சார துக்கம் கண்டினியூஸ். அது அவனுடைய அழிவு, அவனுடைய செல்வமே, அவனுடைய சிறப்பே, அவனுடைய புத்தி சக்தியே, உடல் சக்தியே அவனுக்கு என்ன பண்ணிடுது, இந்த ஜென்மத்தில் பெற வேண்டிய விஷயத்தை பெற கொடுக்க வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்காது. எனக்கு எதுக்கு வேதாந்தம், ஐ ஹாவ் a sophisticated luxurious life, I don't want வேதாந்தம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன, அது சுக்ருதினகா அல்ல. புரிஞ்சுங்களா? அடுத்தது எது பார்த்தோம், அர்ஜுனா சதுர்விதா 4 விதமான சுக்ருதினகா புண்ணியசாலிகள். ஜனாகான மக்கள். அடுத்த வேர்டு ஜனாகா மக்கள். மாம் என்னை பஜந்தே தொழுகிறார்கள். புண்ணியசாலிகள் அபக்தா விட்டுருங்க, அவங்க இந்த பக்கத்துக்கே பக்தியே வராதவங்க, பக்திக்குள்ள வந்தவங்களை 4ஆ பிரிக்கிறார். அபக்தர்களை விட்டுருங்க. 4 விதமாக என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க இப்போ கோயில்ல போய் ஒரு பெருமாள் கோயில்ல இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேர், ஆண்கள் பகுதியில பெண்கள் பகுதியில ஒரு 10 பேர் நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரும் பெருமாளை வணங்குறோம். பெருமான் அவர்களை 4ஆ பிரிச்சுட்டார். நான் இல்லை, 4 பக்தர். அவருக்கு தெரியும் இவன் ஆர்த்த பக்தனா, அர்த்தாத்தி பக்தனா, ஜிக்னாசு பக்தனா, ஞானி பக்தனான்னு அவருக்கு தெரியும். ஆச்சா, அந்த 4ஆ பிரிச்சுட்டு அந்த 20 பேர்த்துக்கு அவரை பிடிக்கும் இல்லையா, கோயிலுக்கு வருவாங்களாங்க, அவருக்கு யாரை பிடிக்கும் அது அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், எனக்கு இவங்களைத்தான் பிடிக்கும். அதுதான் இந்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்ல போறாரு. 4 பேர் இந்த பக்கம் இருக்குங்க, அந்த பக்கம் என்ன பண்றாங்க, இப்போ பக்தர்களா இறைவன் பிரிக்கிறாருங்க, மனிதர்கள் பிரிக்கலே, பெருமாள் பிரிக்கிறாரு. சிவனை வச்சுக்குங்க, ஏதோ யார வேணா வச்சுக்கோங்க, ஈஸ்வரன் பக்தர்களை 4ஆ பிரிச்சுறாரு. என்ன சொல்றாரு, 4 விதமாக என்னை தொழுகிறார்கள். யாரு ஃபர்ஸ்ட், பரதர்ஷப, பரதகுலத்தில் பிறந்தவனே கூப்பிடுறாரு. அடுத்தவடு பரதகுலத்தில் பிறந்தவனே. ஃபர்ஸ்ட் யாரு, ஆர்த்தக, துன்பத்தில் இருக்கும் பக்தர்.
ஃபர்ஸ்ட் பக்தனுக்கு வேற என்ன அவர் வச்சிருக்காரு? ஆர்த்தக. கிருஷ்ணர் சொல்றாங்க, ஈஸ்வர தத்துவம் சொல்லுதுங்க, நானோ என்னோட குருவோ சொல்லல, இறைவன் பிரிக்கிறாரு. ஆர்த்தக, துன்பத்தில் இருப்பவன், துன்புற்றவன், அவன் ஒரு பக்தன். அடுத்தது அர்த்த அர்த்தி, பொருள்களை விரும்பவன். அர்த்தார்த்தின்னு சேர்த்தி சொல்வோம், அது பிரிச்சு பாருங்க. அர்த்த அர்த்தி, அர்த்தத்தை விரும்புபவர், பொருள்களை விரும்புபவர், இவன் ரெண்டாவது பக்தன். ஒண்ணுன்னா நம்ம பார்க்க போறோம், மீனிங் மட்டும் எழுதுங்க. அர்த்த அர்த்தார்த்தின்னு சொல்லுவோம். மூணாவது ஜிக்னாசுகு, இறைவனை அறிய விரும்புபவர். மூணாவது பக்தன் இறைவனை அறிய விரும்புபவர். நாலாவது பக்தன் ஞானி. அண்டு கடைசியா போட்டார், ஞானி ஆவார்கள். நீ போட்டுக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தமிழ்ல. ஃபர்ஸ்ட் யார சொல்றாரு? ஆர்த்த பக்தன். எவன் ஒரு மனிதன் துன்பத்தை அனுபவிக்கிறானோ அவனுக்கு பேர் ஆர்த்தன்னு பேரு. கஷ்டப்படுறவனுக்கு பேர் ஆர்த்தன். அது திருடர்களால் வந்திருக்கலாம், புலியினால வரலாம், வியாதியினால வரலாம், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்கள், இவர்களுக்கு பேர் ஆர்த்த பக்தர்கள்னு பேர். சங்கரர் சொல்லுவார் பாஷ்யத்துல, அவங்களுக்கு பேர் ஆர்த்த, ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்கள். இப்போ இந்த காலத்துல புலியெல்லாம் கிடையாது, அந்த காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல புலியா இருக்கலாம், இந்த காலத்துல திருடர்கள் அதனால ஆட் பண்ணிக்கிட்டு நான் திருடனால பயம், இதனால ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டவங்க. இதிலிருந்து விடுபடுவதற்காக இறைவனிடம் பக்தி செலுத்துவர். இறைவா, என்னை கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாத்து. இதைத்தான் சொல்லுவோம். கஜேந்திரன் முதலிடமிருந்து என்ன சொல்லுச்சு? கஜேந்திரனுக்கு என்னாச்சு? யானை தன் முதலை தன் காலை பிடித்த போது அவ என்ன பண்ணுச்சு? இறைவனை கூப்பிட்டதா இல்லையா? அது எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஆர்த்த பக்தன். அல்லது இன்னொரு எக்ஸாம் சொன்னா, இது திரௌபதி சேலை உரியும் போது, அந்த கஷ்டத்தில் இருக்கும் போது இறைவனை கூப்பிடுறாள் இல்லையா? கிருஷ்ணா. அது கஷ்டத்தில் இருந்து இறைவனை வழிபடுவது. ஆனா பாருங்க, துன்பம் எல்லாரையும் கடவுளிடம் நெருங்க செய்யுமாங்கிறது கிடையாது. துன்பம் வந்தா பல பேர் இறைவன்கிட்ட போறோம். இறைவன் கஷ்டம் கொடுக்கறது அதுக்காகத்தான். கஷ்ட காலத்துல தான் என்ன பண்ணுவ, நீ வந்து கொஞ்சமாவது குடிப்ப. ஆனா நிறைய பேரு துன்பம் வந்தவங்க எல்லாரும் என்ன அடையிறது இல்ல, இறைவனிடம் பக்தி செலுத்த ஆரம்பிப்பது கிடையாது. என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? அவங்கெல்லாம் இப்ப கஷ்டம் வந்துங்க எல்லா மனிதர்களுக்கும் வருது. இதுல குறிப்பிட்ட பேரு தான் இறைவனை போய் சரணடைகிறாங்க. இறைவா, என்னை காப்பாத்து. திரௌபதி ஆகட்டும், கஜேந்திரன் ஆகட்டும். மற்ற மக்கள் என்ன பண்றாங்க? குடி, போதை, தற்கொலை. கஷ்ட காலத்துல சில மனிதர்கள் இப்படி நோக்கி போறாங்க. அப்ப இதுல ரெண்டு பேர்த்துல யார் சேஃப்? கஷ்டகாலத்தில் இறைவனை நோக்கி போறது தப்புலாம் சொல்லிங்க, அப்படித்தான் போகணும். அவனுக்கு பேர் என்னன்னு பகவான வச்சிருக்காரு, பகவானே சொல்லிட்டு இருக்காரு. அதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆர்த்த பக்தன். புரிஞ்சுங்களா? அந்த குடி போதைக்கு அடிமையாவதை விட ஆன்மீக இது இறைவனோட பக்திக்கு வருவது என்பது என்னது? இறைவனை நினைப்பதற்கும் அவருடைய உதவிக்கு, அவரை அந்த கஷ்ட காலத்தில் இறைவனை நினைப்பதற்கும் அவரை உதவிக்கு கூப்பிடுவதற்கு என்ன இருக்கணும்? அக்கௌண்ட்ல புண்ணியம் இருக்கணும். அவன் தான் இறைவனை கஷ்ட காலத்துல நினைப்பான், கூப்பிடுவான். தப்புன்னு சொல்லல. ஏன்னா சுவாமி சொல்வது பார்க்கணும். அல்லோபதி, ஒரு வியாதி வந்து வச்சுக்கல, அல்லோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, கடைசியில யாரு? கணபதி. அங்க போய் என்ன ஆகிறது? சரண்டர். அதுக்கு என்ன வேணும் பாரு, அவரு சொல்லல, சாஸ்திரம் சொன்னதை அவர் சொன்னான்னு சொல்ற. ஒரு புண்ணியம் இருக்கணும். அப்போ அதான் குந்தி கேட்பா கிருஷ்ணன்கிட்ட, கிருஷ்ணா எங்களுக்கு அப்பப்ப நீ கொஞ்சம் கஷ்டத்தை கொடு, அப்பதான் நான் உன்னை நினைக்கிறேன் கிருஷ்ணாம்பா குந்தி. இது உண்மை, உண்மை, உண்மை. இது ஒரு டைப் ஆஃப். அப்ப கோயிலுக்கு வந்தவங்கள இப்படி இருப்பாங்க இல்லையா, சில பேர் கஷ்டத்தோட வர்றது. அது ஒரு குரூப்பா பிரிச்சுட்டாரா? இப்ப 20 பேர் நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணணும். அதுல கொஞ்சம் பேர் எப்படி இருப்பாங்க? கஷ்டத்துல வந்து இறைவான்னு உழுகிறாள். அந்த பக்தர்களுக்கு பேர் தான் இப்ப என்ன பேர் வச்சிருக்காரு அவரு? ஆர்த்த பக்தன். அடுத்து இன்னொரு குரூப் அர்த்த அர்த்தி. அதுக்குதான் சேர்த்தி வரும்போது சமஸ்கிருதத்துல அர்த்தார்த்தி பக்தன். இவனுக்கு என்ன தெரியுங்களா? செல்வம், பொருள் அல்லது பதவி, மக்கள்,
இதெல்லாம் என்னவோ எதுக்கு விருப்பப்படுறானோ அவனுக்கு பேர் இதுக்கெல்லாமே அர்த்தம்னு பேர். செல்வம், பொருள், பதவி, மக்கள், இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் அர்த்தம்னு பேரு. அதை ஒருத்தர் விரும்புறான். ஸோ இறைவனை என்ன பண்றாரு, இதையெல்லாம் பெறுவதற்கு இறைவன்கிட்ட சிபாரிசுக்கு வர்றாரு. அதான் அர்த்தம் இல்லைங்களா? இறைவா கொஞ்சம் சிபாரிசு பண்ணு, எனக்கு இந்த போஸ்டிங் வேணும், நான் இப்போ கலெக்டர் ஆகணும், சப் கலெக்டராகவே ஆயுஸ் ஆகி போச்சு, இன்னொரு 5 வருஷம் சர்வீஸுக்கு போறேன், எனக்கு இப்போவாச்சும் கலெக்ட் பண்ணு. அப்போ இறைவன் என்ன பண்றாங்க, சிபாரிசுக்கு போகிறார்கள். ஒரு பதவி உயர்வுக்காக இறைவன்கிட்ட எதுக்கு போறாங்க, சிபாரிசு. தான் விரும்புவதை பெறுவதற்காக வேண்டிய சடங்குகளை செய்வார்கள், பரிகாரங்களை செய்து அதன் மூலியமாக இறைவனுடைய தயை வேண்டுவார்கள். ஆனா எல்லாமே சம்சாரத்துக்கு உட்பட்டதுதான் அவங்களால கேட்க முடியும். சம்சாரத்தை தாண்டி அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதற்குள் இருக்கிற விஷயத்தை தான் அவங்க கேட்கறாங்க. சோ சாதாரண நேரங்களில் தான் வேண்டுவதை அவனுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. ஆர்த்தனுக்கு உள்ள பிரச்சனை பிரஷர், இவனுக்கு பிரஷர்லாம் இருக்காது. ரெண்டு மைண்டுக்கு புரிச்சுங்களா? பிரஷர்லாம் கிடையாது. வேண்டுவதை பெறுவதற்காக ரிலாக்ஸா கோயிலுக்கு வந்து அப்படியே சுத்தி வந்து வேணுங்க அதெல்லாம் வாங்கி ரொம்ப லேஷரா வருவாங்க கோயிலுக்கு. டென்ஷன்லாம் இருக்காது. லேஷரா வந்து இறைவனை நாடுவார்கள். துன்பம் வரும்போது அவன் கண்டிப்பா துன்பம் வரும்போது என்ன பண்ணுவான், இறைவனை நாடுவான். துன்பம் இல்லாத போதே இறைவனை நாடுபவன் அர்த்தாத்திக்கும் போது துன்பம் வரும்போது அவன் நாட மாட்டானா என்ன? புரிஞ்சுங்களா? அப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அவன் வந்து லேசராவே வாழ்க்கையை கழிச்சிட்டு இருப்பான். அவன் துன்பம் வரும்போது நாடுவான். ஆனா இப்போ இவனுக்கு பேர் என்ன இறைவன் வச்சிருக்காரு, அர்த்தாத்தி. பெற்ற பொருள்களை யோகக்ஷேமத்தை வேண்டுபவன். எது இல்லையோ அதெல்லாம் எனக்கு வேணும், பெற்றதெல்லாம் பாதுகாப்பா பண்ணி கொடு. குடும்பம் அமைஞ்சிருச்சு, குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்களாம் வியாதி இல்லாம இருக்கணும். இந்த கடன் போய் இங்க பணம் போய் இங்க மாட்டிக்கிச்சு, இந்த பணத்தை எனக்கு காப்பாத்தி கொடு. இல்ல எனக்கு எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனா கொடுக்க மாட்டேங்கிறான், அதை கொடுக்க வை. அல்லது எனக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், அந்த கடன்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி லௌகீக பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனைக்காக இறைவனிடம் என்ன பண்றாங்க இவங்களா, சிபாரிசுக்கு செல்பவர்கள். 2வது பக்தன். 3வது ஜிக்னாசு பக்தன். இவன் இறைவனை அறிவதற்கு விரும்புபவன், அதற்கு இறைவனையே நாடுபவன். உலகத்திற்கு விஷயம் அல்ல எதுவுமே அவனுக்கு கேட்கனே தோணாது. இறைவா உன்னை நான் அறிய வேண்டும். இந்த என் கண்ணு முன்னால் ஒரு உலகம் தெரியுது, அது வந்து எந்த ஒன்று படைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. அந்த படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு யார் இருக்கணும், ஒரு ஆள் படைப்பவன் ஒருத்தர் இருக்கணும். அது கண்டிப்பா நீயா தான் இருப்ப. எப்படி படைச்ச? அப்புறம் ஏன் சில குழந்தைகள் பிறக்கும் போதே கஷ்டத்துல பிறக்குது, ஏன் நீ இப்படி படைக்கிற, எப்படி நீ உலகத்தை எந்த தர்மத்தில் நீ படைக்கிற? இந்த மாதிரி இறைவனுடைய செயல்பாட்டுகளை அறியணும்னு விரும்புறான். பாத்தீங்களா? அவனும் அந்த கோயில 2 பக்கம் நிக்கிறதுல அவனும் நிற்பான். அவன் எதை பத்தி நினைக்க மாட்டான், ஆபத்து காலத்தை பத்தியும் கண்டுக்க மாட்டான். அது வருதா வந்துட்டு போது விடு. அல்லது யோகக்ஷேமத்தை பத்தியும் அவன் கவலைப்பட மாட்டான். என்ன அவனுடைய முதல் குறிக்கோள்? ஏங்க இந்த மாதிரிலாம் கோயிலுக்கு வருவாங்களாங்க? வருவாங்க. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். வருவார்கள். இறைவா உன்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ண, எனத்துக்கு காரணமாக எப்படி இருக்கிற நீ எங்க இருக்கிற? கைலாசத்தில் இருக்கிறாயா? ஃபர்ஸ்ட் அப்படிதான் டவுட் வரும். கைலாசம் இருக்கிறியா? இந்த எல்லா ஒரு குரூப்பு அங்க இருக்கிறாங்க, ஒரு குரூப்பு நீ இதுல இருக்கீங்கிறாங்க. நீ எங்கதான் உண்மையில் எங்க இருக்கிற அப்படின்னு இறைவனுடைய தத்துவத்தை அறிய விரும்ப வந்தான். ஆசை மட்டும்தான் இருக்கும், இன்னும் அறியல. ஜிக்னாசு ஞாத்தும் இச்சு ஒண்ணு மட்டும் இருக்கும். சோ இறைவனை அறிய விரும்புகிறான். அவன் பாருங்க, இறைவனை அறிய விரும்பிட்டானாவே அத அப்படியே அந்த நூடுல்ஸ் ஒன்று இழுத்து அப்படி இன்னொன்று கூடவே வரும்பாருங்க. அந்த மாதிரி இறைவனை அறியணும்னு அவன் நினைச்சிட்டாவே எதுக்குள்ள போயிடுவான், தன்னை அறிதல், ஆத்ம ஞானத்தை பெறுதல், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான், ஆட்டோமேட்டிக். ஒன்னா நூடுல்ஸ் மாதிரி அவன் கேட்காதல என்ன ஆயிட்டே இருக்கும், வாய்க்குள்ள போயிட்டே இருக்க மாதிரி. நீங்க ஒரு நூடுல்ஸ் எடுத்து வாயில போடலாம்னு பாக்குறீங்க, அடுத்த நூடுல்ஸ் கூட ஆட் ஆயிட்டு மேல வாய்க்குள்ள வருதா? அந்த மாதிரி இறைவனை அறியணும்னு நினைச்சிட்டாவே ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு, ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பெறுவதற்கு, குருவை நாடுவதற்கு, சாஸ்திரத்தை படிப்பதற்கு என்ன ஆயிடுவான், குவாலிஃபைட் ஆயிடுவான். ஏன் நினைக்கிறான் இறைவனை பற்றி அறியணும்னா அதற்குண்டான சூழ்நிலையை ஈஸ்வரன் அமைத்து கொடுப்பார்.
அதுக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்கு யாரை நாடுறான்? இறைவனையே என்ன பண்றான்? நாடுகிறான். இறைவா, எனக்கு இதுக்கு உண்டான வழி ஏற்படுத்தி கொடு, அந்த கரணத்தை எனக்கு அதுக்குண்டான குவாலிஃபிகேஷனை கொடு, அந்த பிரார்த்தனை என்னுடைய கடமைகளை நான் கர்மயோகம் பண்றதுக்கு உண்டான புத்தியை கொடு, குவாலிஃபிகேஷனை பெறுவதற்குண்டான புத்தியை கொடு, எல்லாத்தையும் இறைவனிடம் கேட்பவன். ஆனா இன்னும் ஞானத்தை பெறணுங்கிற ஆசை, அதற்குண்டான முயற்சி செய்யணும். தினம் போயிட்டு 10 வருஷத்துக்கு ஜிக்னாஸே இருந்தாங்க, அது வேஸ்ட். தினம் போக வேண்டியது இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நாள் போயிட்டு இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்னங்கிறது? இறைவன் எனக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணல. அங்கே குரு ஒருத்தர் கேட்டுப்பாரு, ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பேன், எங்க ஒரு கிளாஸ் போகுது வாடின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வேணும், இறைவன் எனக்கு பார்த்து அவரே கனவுல ஞானத்தை கொடுத்துருவாரு. அதுக்கு பேர் அல்ல. அதுக்கு உண்டான சூழ்நிலை இறைவன் அமைத்து கொடுக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும். வகுப்புகள் நடைபெறுதுங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் ஜிக்னாஸ். எனக்கு இறைவனே வருவார், கனவுல வருவார், ஞானத்தை கொடுத்துருவாரு, எனக்கு இப்படி அருள் புரிவாரு, கை நீட்டினா உள்ளிருந்து ஒரு கையிலிருந்து உள்ளங்கையிலிருந்து ஒரு ஒளி வரும், அந்த ஒளிவட்டம் எனக்குள்ள போயிடும், நான் ஞானத்தை பெற்று விடுவேன். அவனுக்கு பேர் ஜிக்னாஸ் அல்ல, சோம்பேறின் பேர் அவனுக்கு பேர். எதையும் முயற்சி செய்யாமல் இறைவனை இலவசமாக பெற விரும்புவன். இலவசமாக இறைவன் எதையும் கொடுக்க மாட்டார். கவர்மெண்ட் இல்லை, இலவசமாக கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு கவர்மெண்ட் நடத்தல. அவர் இஸ் நாட் கவர்மெண்ட். இலவசமா எல்லாம் நீங்க எதையும் வாங்கலான்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. கிடைக்காது, ஏமாந்துடாதீங்க. முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சிக்கு அவங்ககிட்ட உதவி கேளுங்க, அது ஓகே. படுத்துக்கிட்டே எனக்கு எல்லாம் நான் வகுப்புக்கு வர மாட்டேன், 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன், உபநிஷத்துகள் படிக்க மாட்டேன், நான் ஜாலியா இருக்கணும். ஆனா இறைவன் நான் ரொம்ப பக்தன், நான் அதை சேன் பண்ணியிருக்கேன், இதை சேன் பண்ணியிருக்கேன், எங்க தாத்தா ருத்ரம் படிச்சிருக்காரு, எங்க அப்பா ருத்ரம் படிச்சிருக்காரு, கோயில் இருக்காரு, இதை தர்ம காரியங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கறதுக்காக கையை நீட்டி கையிலிருந்து ஒரு ஒளிவட்டை உங்க மண்டைக்குள்ள போய் ஞானத்தை நைட்டுக்குள்ள முடிஞ்சு அடுத்த நாள் காலைக்குள்ள ஞானி ஆக்கிடுவான். தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இறைவன் அந்த மாதிரி எல்லாம் சோம்பேறிகளுக்கு கொடுக்க, அவங்களுக்கு பேர் என்னங்க? சோம்பேறிகள். புரிஞ்சுங்களா? அந்த சோம்பேறித்தனத்துக்குலாம் இறைவன் என்னைக்கு ரெகனைஸ் பண்ண. ஏன்னா அவரே அவருடைய அவதாரத்துல பாருங்க, ஒரு க்ஷணம் கூட சோம்பி இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அத்தனை கர்மங்கள் அவரால் ஆற்றப்பட வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது, ஆற்றப்பட இல்லாம இருக்குங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா என்ன பண்ணார்? உயிர் விடுற வரைக்கும் கடைசியில் உத்தமகியை சொல்லிட்டு போனார். சோ உயிர் விடுற வரைக்கும் உபதேசங்களும் அரக்கர்களை அழிப்பதுமாக எத்தனை வேலையை செஞ்சார். அவரே செய்யும் போது சோம்பி இருக்கவங்க கொடுப்பாரா என்ன? கொடுக்க மாட்டார். ஏமாந்துடாதீங்க. அடுத்தது வெறும் ஆசை மட்டும் பத்தாதுன்னு சொல்றவரை, இறைவனை பற்றி அறியணும்னு உட்கார்ந்து இருக்க கூடாது, அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட, அவன் தான் ஜிக்னாசு. அடுத்தது ஞானி. இறைவனுடைய என்னது? இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றவர், இறைவனுடன் பூரணமாக ஒன்றியவர், இறைவனாகவே இருப்பவர். பார்த்தா கண்ணுக்கு பார்த்தா மனிதனாத்தான் தெரியும் அவரையும். அவருக்கு 2 கை 2 கால் 2 கண் 2 காது அதுதான் இருக்கும், எந்த வித மாற்ற வெளியெல்லாம் தெரியாது. ஆனா இறைவனாகவே இருப்பவர். ஏன்? இறைவனை அறிந்ததால் இறைவனாக இருப்பவர். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. இப்ப அந்த ஞானிக்கும் மற்ற பக்தர்களுக்கும், இப்ப ஞானி பக்தன் தான், அந்த பக்திக்கும் மற்றவருடைய பக்திக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒரே வேர்டு. ஞானியோட பக்திக்கு பேரு சாத்திய பக்தி. மற்றவர்களுக்கு அந்த பக்திக்கு பேர் என்ன? சாதன பக்தி. ஞானியோட பக்தி என்னது? சாத்திய பக்தி. ஞானியோட பக்தி சொல்ற பாருங்க, சாத்திய பக்தி, பர பிரேம ஸ்வரூப பக்தி, பர பிரேம ஸ்வரூப பக்தி, அனன்ய பக்தி. பக்தி செய்பவரும் அவரே, பக்தியினுடைய இலக்கு. அந்த இடத்துல பக்தி செய்பவனும் பக்தியினுடைய இலக்கும் ஒன்று. அபரோக்ஷ பக்தி, நிறைவான பக்தி, அல்டிமேட் பக்தி. அதுதான் ஞானியோட பக்தி. சாத்திய பக்தி, பரப்பிரேம ஸ்வரூப பக்தி, அனன்ய பக்தி. அனன்ய பக்தனா பக்தி செய்பவனும் பக்தியினுடைய இலக்கம் அங்க என்ன ஆகுது? ஒன்று. இறைவன் வேறு நான் வேறு இல்லைங்கும் போது அங்க என்னது? அனன்ய பக்தி. யோகக்ஷேமம் பகாமியகம் அனன்ய சிந்தோயன், இதுதான் அது. அடுத்தது அபரோக்ஷ பக்தி.
நிறைவான பக்தி. இதெல்லாம் என்னது? சாத்திய பக்தி. ஞானியை தவிர மற்ற 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஜிக்னாசும் சரி. ஏன்னா ஜிக்னாசுக்கு என்ன தெரியும்? நான் வேறு இறைவன் வேறு தான் பார்க்குறாரு. இறைவனை போய் சரண்டர் அடைகிறார். இறைவன் எனக்கு ஞானத்தை கொடுன்னு தான் கேட்குறாரு. ஸோ அவர் என்னதான் மற்ற 3 பேர்த்தையும் ஒன்றா பிரிச்சிடலாம். அவங்களுடைய பக்தி சாதன பக்தி. இறைவனை சாதனமாக யூஸ் பண்ணி ஒருத்தர் துன்பத்திலிருந்து விடுபடணும்னு கேட்குறான், ஒருத்தர் யோகக்ஷேம வேணும்னு கேட்குறான், ஒருத்தர் இறைவனை பற்றிய ஞானத்தை வேணும்னு கேட்குறான். இறைவனிடம் என்ன பண்ணுறாங்க? அவங்க சார்ந்து, நான் வேறு இறைவன் வேறு, இறைவனிடம் சார்ந்து அவங்க பக்தி செலுத்துறாங்க. அதனால அதுக்கு பேரு சாதனமாக பயன்படுத்துகிறார்கள். ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஜிக்னாசு பக்தி. இறைவனை சாதனமாக பயன்படுத்தி எதையோ அடைய விரும்புறாங்க. அதனால அதுக்கு பேரு சாதன பக்தி. பரோட்ச பக்தி. ஏன் பரோட்ச பக்தி? நான் வேறு இறைவன் வேறு என்ற வேறுபட்ட துவைத பக்தி. இது நிறைய பார்ப்பேன். ஆரத பக்தி சூத்திரம் நிறைய படிச்சதுனால நான் சும்மா ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஞானியுடையது அத்வைத பக்தி, அஜ்ஞானியுடையது இந்த 3 பேர்த்தது துவைத பக்தி. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதர பக்தி சூத்திரானை எடுத்து வச்சிங்கன்னா இது அப்படியே லென்த் இதாகிட்டே போகும். ஸோ ஞானி ஒருவனை, அதாவது அடையப்பட வேண்டியது ஒன்று அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியும். இதுதான் ஞானியோட பக்திக்கும் மற்ற 3 பேர்த்துடைய பக்திக்கும் உள்ள வேறுபாடு. அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு, இந்த 4 பேர்த்துல உங்களை யாருக்குங்க பிடிக்கும்னா, எனக்கு பிடித்தவன் ஞானி. ஏன்? அவன் நானாகவே இருக்கிறான். பார்த்தா மனிதன் மாதிரி தான் தெரியும், ஆனா அவன் இறைவனாகவே இருப்பவன். ஞானிய எப்படி பக்தின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானியிடம் இருப்பது பக்தி தானா? அதுவும் என்ன சொல்லலாம்? பக்தன் எப்படி சொல்லலாம்? ஏன்னா அவன் இறைவனாகவே இருக்கும்போது இறைவன் தானே சொல்லணும் இல்லையா? அவன் இறைவன் பிரம்மவித்து பிரம்மைவ பவத்தின் போது அவர் ஏன் ஞானின்னு பக்தன், ஞானி பக்தன் வேர்டு ஆட் பண்றார் இல்லையா? அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஈஸ்வரன், அவருக்கு என்ன தெரியும்? இந்த சரீரம் தன்னுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே தெரியும். இதனால் அகங்காரத்திலிருந்து விடுபட்ட ஒரு பக்தன். அதனால ஒரு பக்தன்லயே பேரும் போடுற, ஞானி பக்தன் போடுற காரணம் இந்த என்ன சொல்றது, அபாதித்த, அதாவது சொல்றது, இந்த சரீரத்தில், சரீரம் நான் அல்ல, இந்த சரீரத்தினுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, இதுல நான் வெளிப்பட்டாலும் என்னென்ன என்னால செய்ய முடியும், என்னென்ன என்னால செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிந்து, முடியாத விஷயத்துக்கு அவர் எதை சார்ந்திருக்காரு? ஆத்மாவையே சார்ந்து, தன்னையே சார்ந்திருப்பவர். அதனால அவருக்கு பேர் ஞானி பக்தன். இப்ப பக்தின்னு என்ன கேட்கக்கூடாது. என்ன ஞானத பக்தி சூத்திராணி படிச்சுட்டு பக்தின்லாம் என்ன கூடக்கூடாது. பக்தி என்பது லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இறைவனை நெருங்குறோம் எப்போ முடியும்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை கொடுத்து மாலையெல்லாம் பெருசா போட்டு என்ன சொல்றது, வஸ்திரமெல்லாம் கொடுத்து பண்ணிட்டு வந்தா ஒரு நிறைவா இருந்தது, நாம இறைவனை நெருங்கி விட்டோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது அல்ல. தகுந்த எண்ணங்களை, தர்மத்துக்கு உட்பட்டான எண்ணங்களை எண்ணும் போது, ஏன்னா இறைவன் வெளிப்படுறது அந்த கல்லிலே, கல்லிலே வெளிப்படுறாரு. ஆனா அங்க சத்தாக வெளிப்படுகிற, சத்தாக வெளிப்படுறாரு இல்லைன்னு சொல்ல. ஆனா இறைவன் வெளிப்படுகிற இடம் எது? என் மனம், என் புத்தியில் இறைவன் வெளிப்படுகிறார். அங்கு தகுந்த எண்ணங்களை எண்ணும் போதும், கரெக்டான தர்மத்துக்குட்பட்டான எண்ணங்கள், தர்மத்துக்குட்பட்டான செயல்பாடுகளை நாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா இறைவனை நாம் நெருங்கி விடுகிறோம். இந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போனாதான் இறைவனை நெருங்குகிறோம்ங்கிறது கிடையாது. பூஜை பண்ணும்போது சாமி ரூமுக்குள்ள போனாதான் இறைவனை நெருங்குங்கிறது பிசிக்கல். மென்டலா இறைவனை நெருங்குதல் என்பது தகுந்த எண்ணங்களை எண்ணும் போதும் தர்மத்துக்குட்பட்டான செயல்களை செய்யறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம யார்கிட்ட நெருங்கிடுறோம்?
இறைவனை நெருங்குகிறோம். ஆச்சா. ஆனா ஞானியோட ஏன் ஞானிய பக்தன் சொல்றோம்னா, ஞானிக்கு நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை. மத்த 3 பேர் என்ன பண்ணி ஆகணும்? இறைவனை நெருங்கி ஆகணும். எதுக்கு? ஆர்த்த பக்தனா இருந்தாலும் சரி, அர்த்தாத்தி பக்தனா இருந்தாலும் சரி, ஜிக்னாசு பக்தனா இருந்தாலும் இறைவனை என்ன ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? நெருங்கணும் நெருங்கணும். ஆனா ஞானிக்கு என்ன தேவையில்லை? நெருங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏனெனில் அவன் தன்னை இறைவனுடன் என்றுமே ஒன்றாக அறிகிறான். அவருக்கு இறைவன்கிட்ட போய் நெருங்கணுங்கிற ஒரு கேப் இருக்கிற மாதிரியோ, அதை ஏதாவது பண்ணி போய் நெருங்கணுங்கிறதோ ஞானிக்கு தேவையில்லை. இறைவனுடன் என்றும் அவன் ஒன்றாக இருப்பதை அவன் அறிகிறான். இருப்பது ஒன்று என்பதை நினைத்ததற்கு அப்புறம், வேறு பொருள் ஒன்று இல்லைன்றதுக்கு அப்புறம் என்ன சொல்லுது? நித்திய யுக்தகா. யுக்தா இந்த இடத்துல இறைவனோடு தன்னை நித்திய யுக்தகன்னு சொல்லுவான் ஞானிய. இறைவனோடு தன்னை இணைத்து கொண்டவன். அப்புறம் எதுக்கு நெருங்கணும்? என் கையை நான் நெருங்குவதுன்னு எப்படிங்க? அது மாதிரிதான். இப்போ என் கை இருக்குது, என் கையை நான் நெருங்குறத என்ன? அது என்னோடவே இருக்குது. நான் எங்க போய் என் கையை நெருங்குது? மற்றவங்க கையை போய் நெருங்கினா போய் கையை போய் பிடிக்கிறது நெருங்குறதுன்னு நம்ம சொல்லலாம். என் கையை நான் நெருங்கினேன்னு என்ன சொல்றது? கோ ஐ மஸ்ட் கோ நியர் டு மை ஹேண்ட். என்னைக்கா சொல்லுவோமா என்ன? ஐ மஸ்ட் கோ டு நியர் மை ஐஸ், ஐ மஸ்ட் கோ நியர் டு மை லெக்ஸ். ஏன்? நானாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சுக்க. பார்த்தீங்களா? அதுதான். அடுத்தது 17ஆம் ஸ்லோகம். இதுல 4 கம்பேரிசன் கொடுக்குறார். 4 பக்தர்கள் விரிவா சொல்லிட்டாரா? கம்பேரிசன் பண்ணி ஞானிதான் எனக்கு பிடித்தமானவன் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுவார். தேஷாம் ஞானி நித்திய யுக்தக, என்னோடு நித்தியமாக இணைந்தவன். 24/7 என்னோடு இணைந்தவன். There is no gap between me and him. There is no need to run. அதனாலதான் அவருக்கு இறைவனை நோக்கி ஓடணுங்கிற அவசியமே இல்லை. மற்ற 3 பேரும் இறைவன் வேறு நான் வேறா நினைக்கும் போது நடுவில் ஒரு கேப் இருக்கு, கண்டிப்பா ஓடித்தான் ஆகணும். ஆனா ஞானிக்கு நித்திய இறைவனோடு இணைந்து ஒரு நிலையில் இருப்பதால் அவர் எங்கேயும் எதற்காகவும் பிரே பண்ணணும் ஓடணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். ஈஸ்வரா சங்கல்பம். தேஷாம் ஞானி நித்திய யுக்தகா ஏக்க பக்திர் விசிஷ்யத். என்ன பக்தி வருது? ஏக்க பக்தி. முக்கியமான வேர்டு, அடுத்த கிளாஸ்ல விளக்கலாம். ஏக்க பக்தி விசிஷ்யதே பிரியோகி ஞானி நோர்த்தியர்த்தம் அகம் ச ச மம பிரியா. அவன்தான் எனக்கு பிரியமானவன். எங்க கிருஷ்ணர் சொல்றார், ஈஸ்வர தத்துவம் சொல்லுது, அவனைத்தான் எனக்கு பிடிக்கும். அவன் என்ன நினைக்கிறானோ அது அவனே நடத்திக்குவான். என்ன கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டான். ஏன்? அவன் தான் இறைவனோட ஒட்டி இருக்காரு. அச்சா, அவன் நானாக இறைவனாகவே இருப்பதால் அவனுக்கு வேணுங்கிறத என்ன பண்ணிட்டு போவான்? இறைவனை நெருங்கி பக்தி செலுத்தி ப்ரே பண்ணி கிடையாது. எழுதிக்கலாம் மீனிங்கு. தேஷாம் அவர்களிடையே, அந்த 4 பேர், தேஷாம்னா அந்த 4 பேர், ஆர்த்த அர்த்தாத்து ஜிக்னாசு ஞானி, மறந்துடக்கூடாது. அவர்களிடையே நித்திய யுக்தாக, யுஜ் மீன்ஸ் இணைத்தல், நித்தியம்னா எப்பவுமே என்றும் இணைந்தவன். யாரோடு? இறைவனுடன். யோகத்திலேயோ கர்ம யோகத்திலோ இணைத்துக் கொண்டவன் அல்ல. ஞான யோகத்திலேயோ கர்ம யோகத்திலேயோ பதஞ்சலி யோகத்திலேயோ தன்னை இணைத்துக் கொண்டவன சொல்லல, என்னுடன் இணைந்தவன் நித்தியமா யுக்தக. அப்புறம் ஏக பக்தி, ஒன்றிலேயே பக்தி கொண்டவன் ஞானி. அவனுக்கு பேர் தான் என்னது? ஞானி. ஏக்க பக்தி, ஒன்றிலே பக்தி கொண்டவன் ஞானி. விசிஷ்யதே, அவன்தான் சிறந்தவன். உலக மக்களிலே சிறந்தவன் இறைவன் சொல்ற டெஃபினிஷன். ஏன்னா நாம யார சொல்லுவோம்? அவங்க சிறந்தவர்கள், இவங்க நல்ல குணம் வச்சிருக்காங்க, இவங்க நிறைய தான தர்மம் பண்றாங்க, இவங்க நம்ம நல்லவியா அப்படி நாம சர்டிபிகேட் கொடுக்குறோம். இறைவன் யாரு கொடுக்குறான்னு பாருங்க. நல்ல குணங்களை உடையவன், தான தர்மங்களை பண்ணுபவன் சொல்லலே, ஞானி, சிறந்தவன். ஹி ஏன்னா காரணம் சொல்லிடுறார். ஏங்க நானும் உங்களை சாமி கும்பிட்றேன்ல, என்னையே இப்படி தீல வச்சுட்டீங்கன்னா ஏன் அவன் சிறந்தவன் ஏன் சொல்றேன்? ஏனெனில் ஞானினாக அந்த ஞானிக்கு அகம் நான், அத்தியர்த்தம்
அத்தியர்த்தம் செகண்ட் லைன்ல தேர்ட் வேர்டு பிரிக்கணும். அந்த எஸ் போட்ட இடத்துல ஆ போட்டீங்கன்னா சரியா போயிடும். அத்தியர்த்தம் முழுமையாக, வித்தவுட் எனி சேஷன், வித்தவுட் எனி லெஃப்ட் ஓவர். பிரியகா பிரியமானவன், அவனுக்கு நான் தான் பிரியமானவன், எனக்கும் அதனால அவன் தான் பிரியமானவன். இவ்வளவுதான், சிம்பிளா லாஜிக் சொல்லிடுறார். அவனுக்கு நான் தான், அண்டர்லைன் பண்ணிக்கணும், நான் தான் பிரியமானவன், அதனால எனக்கும் அவன் தான் பிரியமானவன். இதான் லாஜிக்கு. ஏங்க எனக்கும் அவர் தாங்க பிரியம், அக்ஞானி நினைக்கலாம், ஏங்க எனக்கும் அவர் தான் பிரியமானவன். ஞானியோட பிரியமானவனுக்கும் அக்ஞானியோட பிரியமானவனுக்கும் என்ன வித்தியாசம்? அக்ஞானி சொல்லுவான் எனக்கு அவர் தான் பிரியமானவன், அவரை விட எனக்கு வேற எதுவுமே வாழ்க்கையில சிறந்ததில்லை அப்படி வாயில சொல்லும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஐயோ இறைவா என்னை இப்படி கொடுத்துட்டியே, இவ்வளவு நான் ப்ரே பண்ணனே, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படிங்கிற மர்மரிங் இருக்கும். அல்லது இறைவனோட ஒன்று ஒப்படைச்சிட்டா, இறைவா நீ பார்த்துக்கன்னு ஒப்படைச்சிட்டா, அப்பப்போ ஐ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இறைவன் பண்ணுறாரா, செக்லிஸ்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கா, ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணால் போடுற பார்த்தீங்களா, செக்லிஸ்ட்டை போட்டு அந்த மாதிரி இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு இறைவன்ட்டு வேணும்னா அவர் கரெக்டாக பண்ணுறாரான்னு இறைவன் எட்டி பார்க்குறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஞானிக்கு வராது. கொடுத்துட்டா அவ்வளோதான், அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அதனால தான் விசிஷ்யதே முழுவதுமாக பிரியமானவன், அவனுக்கு நான் முழுமையாக பிரியம், முழுமையாக சத்தை, இறைவனிடம் முழுமையான நம்பிக்கை. வாயில சொல்றேங்க, அதெல்லாம் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒத்துக்கிறேன். அது கஷ்ட காலம் வரும்போது தெரியும். புலம்புறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டம் வந்துருச்சு, புலம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உள்ளேயும் புலம்பி வெளியில புலம்பாம சில பேர் மனசுக்குள்ள, நாங்களும் வெளியில சொல்ல மாட்டேங்கம்பாங்க, ஆனா மனசுக்குள்ள அங்க ஓடிக்கிட்டு இருக்கும், ரிவைண்டாய் ஓடும். என்ன ஆகுமோ தெரியலையே, ஏதாகுமோ தெரியலையா, ஐயோ ஐயோ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன அர்த்தம்? இறைவனை முழுமையாக பிரியமாக அல்லது முழுவதுமாக நம்பலேன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை தாங்க பிரியத்தினுடைய. நீங்க ஒருத்தர் பிரியமா இருக்கீங்கன்னா எப்படி நீங்க அவங்ககிட்ட பிரியமா இருக்கீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு அஸ்திவாரம் என்னன்னு பாருங்க, நம்பிக்கை. நம்பிக்கை தான் எங்க கொண்டு நம்மளை நிறுத்துது, பிரியத்தை கொண்டு நிறுத்துது. வாயில நான் இறைவனோட பிரியமானவன் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தோன்ன இறைவனை நம்பாம புலம்பணும்னா என்ன அர்த்தம்? கேட்டான் தான் பக்தி சொல்ற நம்பிக்கை இன்னும் நமக்கு வளர்த்தி கொள்ளணும்னு அர்த்தம். அதான் சொல்றாரு, முழுமையாக பிரியமானவன், நான் அவனுக்கு முழுமையான பிரியம், முழுமையாக அவன் என்னை நம்புகிறான் எடுத்துட்டாலும் சரி, என்னோடு இணைந்தான் எப்படி எடுத்தாலும் சரி. சகச்ச அவனும், அதனால என்ன சொல்றாரு, மம எனக்கும் பிரியமானவன் பிரியக, சக ச மம பிரியக, அதனாலதான் அவன் எனக்கு பிரியமானவன் ஆகிறாங்கிறார். எப்போ? அவனுக்கு நான் முழுமையாக பிரியமானதுனால, காரணம் சொல்லிட்டாரு, எனக்கு அவன் பிரியமானவன். பியோர் லாஜிக்குங்க. இதுல எங்க ராகமோ துவேஷமோ, நீ ஞானி ஆயிட்டீங்கிற காரணத்துக்காக உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லவரு. நீ உன்னுடைய மனநிலையை, ஞானியோட மனநிலை எப்படி இருக்கு? முழுமையான பிரியத்தோடு இருக்கிறான். என்னைத்தான் அவன் முழுமையாக பிரிய முடியும், முழுமையாக நம்புறான். அப்போ கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வைஸ் வர்சா என்னது, எனக்கு அவன் பிரியமான். இதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.